குடும்பத்தையே இழுத்து பேசுறது வந்து ஒரு பெண் என்றும் பாராமல் வந்து ரொம்ப ஆபாச கருத்துக்களை வந்து சொல்றதுன்னு கேட்டால் உச்சபட்சமா வந்து தாவேக்கள் இருக்கிற லேட்டஸ்ட் அந்த விஜய் சொன்ன பிறகு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொன்னார் இல்லையா, அதுக்கு பிறகு வந்து ரொம்ப ஆர்வக்கூடாது பல பேர் கேட்டால் தரம் குறைந்த வார்த்தைகளை போட்டு ஆபாசமா பேசுறதை நான் பார்த்துருக்கிறேன். குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் தான் அதை பேசுறாங்க, எல்லாரும் சொல்ல முடியாது. விஜயை ஆதரிச்சு பேசுறது தப்பே இல்லை சார். ஒரு தமிழக வெற்றி கழகத்துக்கு யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிவிக்கு தேவைதான். ஆனால் வந்து பாடி ஷேமிங் பண்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லை மீறாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அதை தாண்டி கொச்சையான கெட்ட வார்த்தைகளை அருவருக்கு தகுந்த ஆபாச வார்த்தைகளை வந்து பெண்கள் கூட மையப்படுத்தி பேசுறதுன்னு கேட்டால் அப்படி பேசுறாங்க. அதுவும் குறிப்பாக பாதிக்கப்படுறது இந்த பெண்ணு தான், வேற வைஷ்ணவி தான். ரொம்பவும் மோசமா நானே பார்த்துருக்கிறேன். வந்து அவ்வளோ கெட்ட இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியுமா, தெரிஞ்சு நடக்குதா தெரியல. ஆனால் விஜய்க்கு தெரியும்னா கூட இந்த பண்ணாடைங்க இருக்கானுங்கல்ல இவனுங்க, யார் இந்த ஆதவர்ஜுனா, இந்த புஷி ஆனந்த், இவனுங்கெல்லாம் இருக்கிறானுங்க இல்லையா. ஸோ இந்த பண்ணாடைகளுக்குலாம் என்ன செய்யணும் கேட்டால், ஏன்டா இவ்வளோ கெட்ட வார்த்தையில இவ்வளோ ஆபாசமாக குடும்பத்தையே இழுத்து வச்சு பேசுகிற அளவுக்கு சொல்லுவாங்கல்ல, வடிவேல் சொல்றாரு 4 தலைமுறைக்கு தோண்டி வச்சு திட்டுற மாதிரி அந்த பெண்ணு ரொம்ப ஆபாசமான வந்து கெட்ட வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகள் தெரியும். கெட்ட வார்த்தைகளை தாண்டி பச்சை வார்த்தைகள் சிலது இருக்குல்ல, அதெல்லாம் அந்த பெண்ணை வந்து